முன்னாடி யாருமே தெரிய மாட்டாங்க. நீங்க போங்க. எல்லாருக்கும் வணக்கம். அண்ட் ஃபர்ஸ்ட் திங் நான் ஒன்று சொல்லணும், ஃபைசல் பியூட்டிஃபுல் ஐடியா. ரொம்ப பெரிய இடம் எடுத்து இப்போ ஏற்பட்ட ஒரு ஆடியோ லான்ச் பண்றோன்னு பணத்தை வேஸ்ட் பண்ணாம ரொம்ப தேவையான மக்களை வரைக்கும் கூப்பிட்டு நீங்க இந்த மாதிரி ஒரு சின்ன லெவல்ல இதுதான் புத்திசாலித்தனம், இதுதான் தேவை. நம்ம ஒரு பெரிய ஆடிட்டோரியம் நேரு ஸ்டேடியம் புக் பண்ணி எல்லாரையும் கூப்பிட்டு தேவையில்லை. திஸ் இஸ் a பெட்டர் ஐடியா. பணம் இல்லைன்னு இதை பண்ணீங்களான்னு எனக்கு தெரியல. வாட் எவர், இதை பார்த்து நிறைய பேர் கத்துக்கணும். அண்ட் நைட்லயே கனவு வர மாட்டேங்குது, தூக்கமே வர மாட்டேங்குது, அவ்வளவு பிரச்சனை எல்லாருக்கும். இப்ப போய் பகல் கனவு. சரி, நல்லா இருக்கு. நான் படம் பார்த்தேன். அண்ட் ஃபைசல் ஒன்று மாத்திரம் சொல்றேன். 2099 to 2000 தமிழ்நாட்டுல இருந்து போன ஒருத்தங்களை கேரளா கொண்டாடினாங்க. 2025ல கேரளால இருந்து உங்களை கூட்டிட்டு வந்து நம்ம கொண்டாடலாம். என்னப்பா, நமக்காக இதை பண்ணக்கூடாதாப்பா? கொண்டாடுவோம், டோன்ட் வரி. அண்ட் மியூசிக் நல்லா இருந்தது சார், வெரி நைஸ். அண்ட் இங்கே சப்போர்ட் பண்ண வந்த நம்ம வெங்கடேஷ்க்கு, அன்பு சாருக்கு, அண்ட் எல்லாருக்கும், நம்ம ராஜாக்கு, எல்லாருக்கும் வந்தவங்க எல்லாருக்கும் தேங்க்யூ. அண்ட் மீடியா சப்போர்ட் வேணும். இங்க கொஞ்சம் மீடியா தான் வந்திருக்கீங்க. இல்லை, ஒன்னே ஒன்று சொல்றேன், ஒரே ஒரு மீடியாவுக்கு தெரிஞ்சாலும் நாளை காலையில் எல்லா மீடியாவுக்கும் தெரிஞ்சிடும். அண்ட் இது ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கா இருக்கு. நான் நினைச்சேன் இந்த பெரிய பெரிய டயசஸ் எல்லாம் ஏறி எல்லாருக்கும் வணக்கம், மேடையில இருக்கிறவங்களுக்கு நீங்க மேடையே இல்ல, பெட்டரா இருக்கு. எல்லாரையும் ஞாபகம் வச்சணும். 25 பேர் வராங்க. அவங்க எல்லாம் இந்த படத்துல என்ன பண்ணிருக்காங்கன்னு கூட எனக்கு தெரியாது. சோ இது ரொம்ப சிம்பிளா. ஆமா, எப்படியும் இந்த பாட்டு ரிலீஸ் ஆனோன்னா நாளைக்கு யூடியூப்ல வந்துரும். அதை பார்த்து எப்பயுமே நல்லா இருக்கு. இந்த சரக்கு சாங்கு ரொம்ப கலக்கல் சரக்கல். இப்ப யாருங்க கலப்பட சரக்கு சாராயம் எல்லாம் வித்துட்டு இருக்காங்க? ஆமா ஆமா, அதுக்கு விஸ்கி இருக்கான், கிக்கு எனக்கு விஸ்கி இருக்குன்றது. ஓகே, எனிவேஸ், எடுத்தோடனே பயந்துட வேண்டாம். என்ன தெரியுமா, உண்மையில நமக்கு ப்ரொடியூசர்ஸ் கிடைக்கிறதே பெரிய விஷயம். இந்த பையன் எவ்வளவு கஷ்டப்பட்டிருக்கான்னு நான் பார்த்தேன். நல்ல குண்டா இருந்த பையன் இன்னைக்கு என்னன்னா உள்ளிக்குச்சியா வந்து நிக்கிறான். கிடைக்கிற ப்ரொடியூசர்ஸ மிஸ்யூஸ் பண்ணிக்கிறதும் நாங்க தான், சினிமாக்காரங்க தான். இந்த மாதிரி இவங்களுக்கெல்லாம் நம்ம ஹெல்ப் பண்ணி இவங்களெல்லாம் நம்ம இன்னொரு படம் எடுத்து வைக்கணும் நம்ம நினைக்கிறோம். நம்ம தான் நினைக்கணும், நம்ம தான் ஓட விட்டுறோம். ஸோ இந்த பையன், நீ ஓடாத, இங்க இரு ஃபைசல், தைரியமா இரு, கடவுள் இருக்காரு, நீ பட்ட கஷ்டத்துக்கு கண்டிப்பா ஒரு பலன் இருக்கும்ல, அது உனக்கு இன்ஷா அல்லாஹ் கண்டிப்பா கிடைக்கும். அண்ட் படம் பாருங்க, ஒரு வாட்டி பாக்குற மாதிரிதான் இருக்கு. சும்மா ஓஹோலாம் சும்மா 100 வாட்டி 200 வாட்டி பார்க்கலாம் முடியாதுங்க. யார் படத்தையுமே அவளை பார்க்க முடியல, சரிங்களா? அண்ட் கன்னடத்தை வர வைக்கிறோம், அது நான் முதல்ல இருந்தே சொல்லிட்டு இருக்கேங்க. படம் நல்லா இருக்கணுமே தவிர படத்துக்கு தேர் இஸ் நோ லாங்குவேஜ், சரியா? அதனால அதை பத்தி இல்ல, நல்லா இருந்தா படம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கிளாமர் இருந்தா இன்னும் கொஞ்சம் பார்ப்பாங்க, கொஞ்சம் கதை இருந்தா கொஞ்சம், அதான உண்மை. சும்மா ஒண்ணுமே இல்லாம பார்க்க, கதையும் இல்ல, இப்போ ஹீரோயின்ஸும் அழகா இல்ல, பையன் ஹீரோவும் 6 பேக் எல்லாம் வச்சுக்கல, அப்புறம் என்னதான் பாக்குறது படத்துல? அந்த ஒரு பேயை வச்சு பாத்துட்டு யாரோ ஒருத்தர் ரசிச்சாரு, பேய வெங்கடேஷ், பேய திருப்பி பாக்கணும் போல இருக்கான். பேய் நம்பர் கொஞ்சம் கொடுத்துருங்க, அவர் கூப்பிட்டு பாத்துப்பாரு. எனிவேஸ், தேங்க்யூ வெரி மச். இட் வாஸ் அ பிளசன்ட் ஈவினிங். ப்ளீஸ் இந்த மாதிரி ஆடியோ லான்ச்க்கோ இல்ல டீசர் இல்ல ட்ரெய்லர், இந்த மாதிரி ஃபர்ஸ்ட் லுக்குக்கோ இந்த மாதிரி சின்ன இடமா பார்த்து முக்கியமான மெம்பர்ஸை கூப்பிட்டு மட்டும் பண்ணுங்க. செலவு அதிகம் பண்ணாதீங்க, ஏன்னா திருப்பி வருமானம் எடுக்கிறது ரொம்ப கஷ்டம். நீங்களா நிறைய படம் எங்களுக்கு பண்ணணும். தேங்க்யூ வெரி மச். மே ஆல் காட் பிளஸ் யூ.